ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆட்டோ சமையல். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அந்த பெல் பட்டன் அமுத்துங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம செய்ய போகிறது பீட்ரூட் கட்லெட். பீட்ரூட் கட்லெட் செய்ய தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். மீடியம் சைஸ் பீட்ரூட் 2 எடுத்து திருகி வச்சிருக்கேன். மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், கரம் மசாலா 1/4 டீஸ்பூன், மல்லி இலை 1 டேபிள் ஸ்பூன், சாட் மசாலா 1/2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, உருளைக்கிழங்கு மீடியம் சைஸ் 2 எடுத்து வேக வச்சு மசிச்சு வச்சிருக்கு, வெங்காயம் 1 பொடியா கட் பண்ணிருக்கு, மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1/2 டீஸ்பூன், பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய். இதுதான் நம்ம பீட்ரூட் கட்லெட் செய்ய தேவையான பொருட்கள். ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். அடுப்பத்தை வச்சிடறேன். இப்போ இந்த பேன் நல்லா சூடாயிடுச்சு. அதில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் பூ. எண்ணெய் சூடானதும் இந்த பொடியா கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயத்தை அதில் போட்டுடலாம். தேவையான அளவு உப்பு. இந்த வெங்காயம் நல்லா வதங்கினா போதும், ப்ரௌன் ஆக வேண்டாம். லைட் பிங்க் கலர் ஆகிற வரைக்கும் வதக்கினா போதும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டாச்சு. இதை நல்லா வதக்கணும். இதோட பச்சை வாசம்லாம் போயிடுச்சு. இப்போ திருகி வச்சிருக்கிற பீட்ரூட்டை இதில் போட்டுடலாம். இந்த ஈரம் இருக்கக்கூடாது. பீட்ரூட்டோட ஈரத்தை நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் நம்ம இதை அப்பப்போ கலக்கி விட்டுட்டே இருக்கணும். இந்த ஈரப்பசெல்லாம் கம்மியாகிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி சுருண்டு வரணும் பீட்ரூட். ஈரம் இருந்துச்சுன்னா நமக்கு கட்லெட் பிடிக்கிற டைம் அது உடைய ஆரம்பிக்கும். அதனால் இந்த ஈரத்தன்மை ஃபுல்லாக போகிற வரைக்கும் நம்ம இதை வதக்கணும். இப்போ அடுப்பை சிம் பண்ணிவிட்டு நம்ம தூளெல்லாம் போட்டுடலாம். மிளகாத்தூள், சாட் மசாலா, அடுத்து மஞ்சத்தூள், அடுத்து கரம் மசாலா, இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கணும். இப்போ தூளோட பச்சை வாசம்லாம் போயிடுச்சு. அடுத்து நம்ம வேக வச்சு மசிச்சு உருளைக்கிழங்கு இதில் போட்டுடலாம். அடுத்து பொடியை கட் பண்ண கொத்தமல்லி தழை இதில் தூவிடலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது ஆறட்டும். அதுக்கப்புறம் நம்ம கட்லெட்டு பிடிக்கலாம். இப்போ இதை ஆஃப் பண்ணிடுற அடுப்பை. இப்போ இந்த மிக்ஸ் நல்லா ஆறிடுச்சு. இதை நம்ம கையில் இனிமேல் குட்டி குட்டி பாலாக உருட்டிக்கலாம். இப்போ இந்த சைஸ்க்கு நம்ம இந்த பாலை உருட்டிக்கலாம். உங்களுக்கு அப்படி ஈரம் தெரிஞ்சிச்சுன்னா கொஞ்சம் பிரெட் க்ரம்ஸோ இல்லைன்னா கார்ன்ஃப்ளவர் மாவே போட்டு கொஞ்சம் திக்காக இது பண்ணிக்கணும். ரொம்ப இதாக இருந்துச்சுன்னா உடையும். பாருங்கள், இந்த மாதிரி உருண்டை பிடிக்கிற டைம் பாருங்கள் ஈரம் இல்லை காட்டுற மாதிரி. இந்த மாதிரி உருண்டை பிடிக்கிற டைம் ஷேப் கரெக்டாக வரணும். சில சமயம் இல்லைன்னா இப்படி அம்மிங்கிற போகிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடாது. இப்போ இதெல்லாம் உருண்டை பிடிச்சி வச்சாச்சு. இதுக்கு ஒரு கோட்டிங் ரெடி பண்ணணும். அதை ரெடி பண்ணலாம். ஒரு பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் மைதா போட்டிருக்கேன். அதை ஒரு லிக்விட் மாதிரி ரெடி பண்ணலாம். இதில் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இப்போ அதை லிக்விட் மாதிரி ரெடி பண்ணணும். இப்போ இது நல்லா இந்த மாதிரி ரெடி பண்ணிடலாம். அதில் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். ஒரு பிஞ்ச் உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் பக்கம் பெப்பரும் போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. அடுத்து பிரெட் க்ரம்ஸையும் எடுத்துக்கலாம். இப்போ 3 ரெடியாக இருக்குது. கட்லெட்டோட அந்த பால் ரெடியாக இருக்குது. இந்த கோட்டிங் கட்ட மைதா மிக்ஸ் ரெடியாக இருக்குது. பிரெட் க்ரம்ஸ். இனி ஒவ்வொரு கட்லெட்டாக நம்ம இதில் 2லையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு தனியாக தட்டி ரெடி பண்ணணும். இப்போ இந்த பால் எடுத்து வச்சோம் இல்லையா, இது மெல்லாமல் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த ஷேப்பு கட்லெட் ஷேப்புக்கு ரெடி பண்ணிக்கணும். இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நம்ம இந்த மைதா மிக்ஸ் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, லைட்டாக இந்த மாதிரி கலக்கிக்கோங்க. இல்லைன்னா மேலே தண்ணி மாதிரி நிற்கும். பண்ணிவிட்டு நம்ம இதில் இப்படி டிப் பண்ணிக்கணும். எல்லா சைடும் படுற மாதிரி இப்படி பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம இதை மெல்லமாக எடுத்து பிரெட் க்ரம்ஸ் இருக்கு இல்லையா, அதில் போட்டுடணும். போட்டு இந்த மாதிரி லைட்டாக தூவி இந்த மாதிரி. அதே மாதிரி அடுத்த பாலையும் எடுத்து அவ்வளோதான். இந்த மாதிரி இது ரெடி ஆயிடுச்சா.
இதையும் நம்ம அந்த பிளேட்ல வச்சிடலாம். நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம பொரிக்கிற டைம் ஈஸியா இருக்கும். பொரிக்கிறதுக்காக நம்ம ஒரு பேன் எடுத்துக்கலாம். அடுப்பத்தை வச்சுட்டேன். இப்போ இது ஷாலோ ஃப்ரை மாதிரி தான் பண்ண போகிறோம். ரொம்ப எண்ணெயில் போட்டு டீப்பாக பொரிக்கல. இப்போ எண்ணெய் கொஞ்சம் ஊற்றியாச்சு. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். அதுக்கப்புறம் நம்ம இந்த கட்லெட்டை ஒன்று ஒன்றா பொரிச்செடுக்கணும். நம்ம வீட்டில் ஏதாச்சும் ஈவினிங் ஃபங்க்ஷன் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நம்ம இந்த கட்லெட் மிக்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி இந்த பிரெட் க்ரம்ஸ் எல்லாம் டிப் பண்ணிட்டு எடுத்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிட்டிங்கன்னா ஈவினிங் பொரிச்சு சர்வ் பண்ணலாம். நான் அந்த டைமில் உட்காந்து நம்ம இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கணும் அவசியம் இல்லை. காலையில் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டா ஈவினிங்க்கு ஈஸியாக இருக்கும். இந்த பர்த்டே பார்ட்டி ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷன் அந்த மாதிரி டைமில் நம்ம மார்னிங்கே இதை ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த பேனில் எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. அடுப்பை மீடியத்தில் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா இந்த கட்லெட்டை ஒன்று ஒன்று அதில் போட்டுடலாம். இது உடனே திருப்பி போடாதீங்க. கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கட்டும், ஒரு 3 நிமிஷம். இப்போ இது நம்ம மெல்லமாக திருப்பி போடலாம் அந்த சைடு. அவ்வளோதான். நீ இந்த சைடு இதே மாதிரி வேகட்டும். 2 பக்கம் மாறி மாறி இப்படி திருப்பி விட்டு லைட் கோல்டன் கலர் வந்தானே இறக்கிடணும். இவங்க இந்த சைடு அதே மாதிரி திருப்பி விட்டுடலாம். மாறி மாறி 2 பக்கமும். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. நம்ம எல்லாமே இது எடுக்கிறேன். பாருங்க கட்லெட் ரெடி ஆயிடுச்சு. நம்ம மீதி இருக்கிற கட்லெட்டையும் பொரிச்சிடலாம். இது இந்த சைடு திருப்பி விட்டாச்சு. இப்போ அது ரெடி ஆயிடுச்சு. நம்ம பிளேட்ல எடுத்துடலாம். இப்போ நம்மளோட பீட்ரூட் கட்லெட் ரெடி. பாருங்க. இது கூட மின்ட் சட்னியோ இல்லைன்னா கெச்சப்போ வச்சு சாப்பிடலாம். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்து சாப்பிட்டுட்டு உங்களோட கமெண்ட்டை சொல்லுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.